ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று சனிக்கிழமை மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரு நாளுக்கும் உள்ள ஆன்மீக முக்கியத்துவம் என்னவென்று பார்ப்போம். குறிப்பாக ஒரு மகான் பிறந்த நாள், அதை பற்றி பார்ப்போம். நாளை அதை கொண்டாடுங்கள். ஸ்ரீரங்கம் திருவரங்கத்திலே பிறந்து ஸ்ரீ எம்பாரை தனது குருவாகவே கொண்டு பெருமாள் திருப்பணிகள் மற்றும் பல ஆச்சாரியர்கள் குருவுடைய தொண்டுகள் பல செய்து பிரிந்த அற்புதமான அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்த அற்புதமான ஒரு மகான் தான் ஸ்ரீ பராசர பட்டர் பிறந்த நாள் ஜெயந்தி நாள் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம். இது ஒவ்வொரு வருடமும் கொண்டாட வேண்டியது. அனுஷமும் வைகாசியும் மிக மிக சக்தி வாய்ந்த லட்சுமி கடாட்சத்திற்கு உள்ள நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்றைய முக்கியமான வைபவங்கள் பார்ப்போம். இன்று வைகாசி மாதம், பராபவ வருஷம் வைகாசி மாதம் 16, நாளை 17. இப்படி பௌர்ணமி கூடும் அனுஷம். இப்படி பௌர்ணமியும் அனுஷமும் கூடும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருகின்றது, ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருகிறது. இது அற்புதமான தரித்திரங்களை நீக்குகின்ற மூத்த தேவி, அதாவது ஜேஷ்டா தேவி பூஜை செய்கின்ற அற்புதமான நல்ல நாள். 30/5/2026, 31/5/2026 சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி சில குறிப்பிட்ட பூஜைகளிலே குறிப்பிட்ட சில சிறப்பான பலன்களை இந்த பூலோக மக்கள் பெறுவதற்காக குறித்த கால தேச வரமுறைகள் இவர்கள் சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டு கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இன்றைய உலகில் நிலவும் கடுமையான மனக்குழப்பம், கடுமையான பீதி, இவற்றை அகற்றக்கூடிய நல்ல அனுக்கிரக சக்தியை அளிக்கக்கூடியது ஸ்ரீ மூத்த திருமகள் வழிபாடாகும். அதாவது ஜேஷ்டாதேவி வழிபாடாகும். பௌர்ணமி திதியுடன் அனுஷ நட்சத்திரம் சேரும் நாளிலே ஸ்ரீ ஜேஷ்டாதேவியை நீங்கள் எல்லாம் வழிபடுங்கள். நீங்கள் இப்பொழுதெல்லாம் பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ இடங்களிலே எல்லாம் பொருளாதாரம்தான் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். அமைதியும் சாந்தம் சந்தோஷமே நல்லது, நிரந்தரமாக இருக்கும். பொருளாதாரம் இருக்கும், ஆனால் அதை உபயோகப்படுத்த முடியாது. அப்படியே நினைத்தாலும் மனம் வராது. இதுவே பெரும் வியாதியாக நமக்கு வாத்தியார் சொல்லுவார். ஒரு சில நோட்டுக்கட்டுகளை நீங்கள் வீட்டிலே உங்களுடைய பாதுகாப்பிற்காக வைத்து கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதையே பல மாதங்கள் வருடங்களாக அப்படியே வைத்து இருக்காதீர்கள். அதில் பல கோடி கர்ம வினைகள் வந்து அப்படியே கூடிவிடும். அவ்வப்பொழுது அந்த ரூபாயையோ காசையோ மாற்றி அமைத்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கொடு என்று நமது வாத்தியார் இன்னைக்கு சொன்னதே கிடையாது. இப்படி மூட்டை மூட்டையாக கர்ம மூட்டைகள் சேருகின்ற இடம்தான் இந்த காசு பணம். நீங்கள் எல்லாம் பாருங்கள், எத்தனை நல்ல இடங்களுக்கு வியாபாரங்களுக்கு செல்கின்றது பணம். பணம் நல்ல காரியம், கெட்ட காரியம், தீய காரியம், ரேசு, குதிரை பந்தயம், பல கோடி மது சம்பந்தமான காரியத்திற்கு எப்படியோ பெறப்பட்ட பணத்தை, களவாடிய ஏமாற்றிய பணத்தை எல்லாம் அங்கே கொண்டு போய் அழித்து அவர்கள் சுகமாக இருக்கின்றார்கள். அந்த பணத்தில் ஒரு சிறிதளவு நமது கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுமே. அதற்காகத்தான் ஒரு பணத்தை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும், இது பல வருடம் 40 வருடங்களாக சொல்லியாகிவிட்டது. எங்களுக்கு பாடமாகவில்லை என்றால் படிப்பினை வரும்பொழுதுதான் தெரியும் என்று சொல்வார். ஓம் பூர்வ உத்திராதன ஆகர்ஷண சாதனாமிர்தம் சரணம் என்று சொல்லி உத்திரட்டாதி நட்சத்திர தேவதையை மனதில் நினைத்து கொண்டு கொடுக்க வேண்டும், வாங்க வேண்டும். 2 விரல்களுக்கு இடையே பணத்தை சுருட்டி ஒரு பந்தாவாக கொடுப்பார்கள், வாங்காதீர்கள். அதுவே கத்தரிக்கோள் போல நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். அப்படி கொடுப்பவர்கள் அவர்களுக்கும் கெடுதல், வாங்குபவர்களுக்கும் கெடுதல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஜேஷ்டாதேவியினுடைய வழிபாடுகளால் தெய்வ நம்பிக்கையும் குரு நம்பிக்கையும் மேலும் மேலும் அற்புதமாக பெருகி நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அஞ்சாமல் செயல்படும் மன உறுதியையும் கண்டிப்பாக பெறலாம்.
திருக்கணித முறைப்படி பராப வருஷம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் 30/5/2026 இன்று சனிக்கிழமை பகல் 1:21 மணி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதியான நாளை 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை பகல் மதியம் 2:15 மணி வரை அனுஷ நட்சத்திரம் கூடும் பௌர்ணமி திதி. மிக மிக அற்புதமான சத்யநாராயண விரதம் இருக்கலாம். திருவண்ணாமலை கிரிவலம் இதெல்லாம் செய்வது மிக மிக நல்லது. இன்று விசாக நட்சத்திரத்திலே பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் எத்தனையோ பேர் முருகருடைய பக்தர்களாக தெரிந்தோ தெரியாமலோ இருப்பார்கள். குலதெய்வத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். முருகர் உபாசனை கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆனால் முருகர் அவதாரம் பிறந்த நாளானது வைகாசி, ஒரு யுகத்திலே ஒரு காலத்திலே வைகாசி மாத விசாகம். அவர் கர்ப்பவாசம் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகையினால் முருகர் சுப்பிரமணியருக்கு நிகரான தெய்வம் இல்லை, சுக்குக்கு நிகரான மருந்து ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள். இப்படி சுப்பிரமணிய அஷ்டகம், கந்தசஷ்டி கவசம், இப்படி திருமுருகாற்றுப்படை, இப்படி திருப்புகழ்வைகளெல்லாம் ஓதி வழங்குவதும், தாமரை இலையிலே சர்க்கரை பொங்கலை அந்த முருகருக்கே படைத்து தானம் கொடுப்பதும், வைகாசி பூர்ண மகரிஷியினுடைய ஆசிகள் கிடைக்காத நல்ல வாய்ப்புகள், குறிப்பாக நல்ல குரு கிடைப்பார்கள். நல்ல வழிகாட்டி இருக்கும்பொழுது மற்ற இந்த லௌகிகமான பணம் காசு இவையெல்லாம் பெரிய பொருட்டாக இருக்காது. இதைத்தான் பிரதானமாக வைத்து கொண்டிருப்பார்கள் பல பேர். நமக்கு சொத்து வேண்டும், பல வீடு வேண்டும், நகைகள் வேண்டும், இவைகளெல்லாம். அப்படி வைத்திருந்த பெரிய பெரிய அரசர்கள்லாம் என்ன ஆனார்கள்? யாருக்கு கொடுத்துட்டு போனாங்க? அந்த பரம்பரையே காணும். அதனால் இப்படி ஜேஷ்டாதேவி அருளும் ஆலயங்கள் இந்த பிடிஎஃப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. காலம் செல்ல செல்ல அமைதி இல்லாத ஒரு நிலையும் மனக்குழப்பமும் மக்கள் சமுதாயத்தில் அதிகமாகும் என்று சித்த கிரந்தங்கள் தொடர்ந்து எடுத்து உரைத்து கொண்டே வருகின்றது. கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு கூட சமுதாயத்தில் தோன்றும் பல்வேறு சீர்கேடான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கடவுள் குரு நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. இவற்றை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுத்துள்ளோம். எனவே உறுதியான திடமான மனதை பெற்று வாழ உதவுவதே இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடாகும். இது போன்ற அரிய சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை பலருக்கும் எடுத்து தொகுத்து சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரும் புண்ணியமாக இருக்கும். இப்படி ஜேஷ்டாதேவி பிடிஎஃப்பை தொடர்ந்து பாருங்கள். அவற்றை பற்றி எல்லோருக்கும் விளக்கமாக ஒரு ஆசிரியரை போல, குருவை போல நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியதுதான் உங்கள் கடமையை தவிர அவர்கள் செய்தார்களா செய்யவில்லையா என்று மேல் உலகத்தில் எழுதப்படும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.